மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எம்ஜிஆர் சிலை அருகே புரட்சித் தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. காரைக்குடி மாநகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் அரங்கேறுவதாகவும், மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்களை லஞ்சம் பெற்றுக் கொண்டு மேயர் தனியாருக்கு குத்தகை விட்டுள்ளதாகவும் தனது எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும், திமுகவினர் பொறுப்பிற்கு வருவதே கொள்ளையடிப்பதற்குத்தான் என புரட்சித் தமிழர் ஆவேசம். பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநகராட்சியிலையும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியாருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில் குத்தகைக்கு விட்டுருக்கார். ஆக இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான். ஆக இப்படி கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். ஆட்சிக்கு வந்து 52 மாதங்களை கடந்து தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கும் நிலையில் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதாக ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல். திமுக ஒரு சந்தர்ப்பவாத அரசாங்கம் என்றும் தனது எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் பத்திரிகைலாம் வந்திருக்குது. அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்குறீங்க. எப்ப? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படிலாம் 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டுது. எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்ப ஆக 32 மாதத்துக்கு கிடைக்காது போனதற்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம். ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை, அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்ற நிலையிலும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது போல் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றுகிறார். எந்த ஆட்சி சிறந்தது என்பதை எடை போட்டு பார்க்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் புரட்சித் தமிழர் பெருமிதம். சரி, இந்த 4 நாள் தான் போய் படுத்தீங்க. நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்போ என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க. எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், அங்கே சிகிச்சை பெற்றாரு. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். பிரதமரிடம் வலியுறுத்தியதை அடுத்து வங்கிகளில் விவசாயிகளுக்கான சிபில் ஸ்கோர் ரத்து செய்யப்பட்டது. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்குது. பருவமழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான்
டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம். இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிபில் ஸ்கோர் அதில் நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிப்பான உடனே நேற்றைய தினம் எங்கப்பா அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க. சிபில் ஸ்கோர் ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியே பயிர்க்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா? வரி மேல் வரி போட்டு மக்களை துன்பத்திற்கு ஆளாக்கிய அரசு திமுக அரசு. திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் அண்டை மாநிலத்திற்கு செல்கிறது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இப்போ கடைக்கு 150% வரி. நீங்க 1000 ரூபாய் ஏற்கனவே கடவரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு, இப்போ 2500 ரூபாய் செலுத்த வேணும். வீட்டுக்கு 100% வரி அதிகப்படுத்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டல, இப்ப 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா? அதை கூட விட்டு வைக்கல. ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. தேநீர் கடை, சலவை கடை, பெட்டிக்கடை உள்ளிட்ட கடைகளுக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக. திமுக ஆட்சியில் மாநகராட்சியிலிருந்து பஞ்சாயத்து வரை கொள்ளையடிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டீ கடை, தையல் கடை இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சிருப்பாங்க, தையல் மிஷின், அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சிருப்பாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இங்கு மாநகராட்சி ஆரம்பிச்சு, மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பிச்சு கடைக்கோட்டில் பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்காத நாளே இல்லை. தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்த ஆட்டோ ஓட்டுநர்கள். திமுக ஆட்சியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான எந்த திட்டமும் இல்லை என்றும், அதிமுக ஆட்சியில் ஆட்டோ உரிமை தொகை வழங்க வேண்டும் என்றும் புரட்சித் தமிழரிடம் கோரிக்கை. நெல்லையில் இரு சிறுவர்கள் ஆயுதங்களை கொண்டு துரத்தியதில் காவல் உதவி ஆய்வாளர் வீட்டிற்குள் பயந்து ஒளிந்து கொள்ளும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு அச்சம் போய்விட்டது. இப்படிப்பட்ட காவல்துறை எப்படி மக்களை பாதுகாப்பார்கள் என திருப்பத்தூரில் அண்ணா சிலை பகுதியில் நடந்த எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் கேள்வி. வெளியில ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்பனை நடந்துட்டு இருக்குது. ஒருவர் போய் காவல்துறையில போய் புகார் கொடுத்துட்டாங்க. அதை விசாரிக்க போன எஸ்ஐய துரத்திட்டு போறாங்க. யார எஸ்ஐய துரத்திட்டு 2 பையங்க துரத்திட்டு போய் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்க இருக்கிற டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறார், கழிப்பறையில் போய் ஒளிஞ்சுக்கிறார். இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியுமா?
ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 பேரை துரத்திட்டு போறாங்கன்னா ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பது கிடையாது. இவங்க எப்படி போய் மக்களை பாதுகாப்பாங்க? இவங்க மக்களை பாதுகாக்க இந்த காவல்துறையால் முடியாது. ஏன் என்று சொன்னா இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக நிறைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டுகளில் 7300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 52 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வி சிறக்க அதிமுக அரசு வழங்கிய விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை முடக்கியது திமுக அரசு என்றும் புரட்சித் தமிழர் ஆவேசம். லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு லேப்டாப் 5,35,000 பேர் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் அண்ணாத்தி 10 ஆண்டு காலத்தில் 2010 2021 வரைக்கும் 52,30,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தில் தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவனுடைய கல்வி சிறக்க என்பதற்காக அதிமுக ஆட்சியில் எடுத்த செந்தில் பாலாஜி வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு 2000 பேரை சேர்த்து வழக்கை முடிக்க விடாமல் திமுக அரசு தடுத்ததாக உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்கியும் திமுக அரசாங்கம் தேவையா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் காட்டம். செந்தில் பாலாஜி என்பவர் அந்த கலால் ஆயத்துறை மந்திரியா இருக்கும்போது எல்லா டாஸ்மாக் கடையிலையும் நீங்கள் போய் டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும். அப்படி தமிழ்நாடு பூரா சும்மா 5000 6000 கடைகள் இருக்குன்னு. அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாதத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி இதில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. இது நாம சொல்லலை. இன்னைக்கு அமலாக்கத்துறை 1000 கோடி முதல் கட்டமாக விசாரணை நடத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 40,000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகை செய்தி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இது குறித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ வேண்டுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த அரசாங்கம் ஒரு 2000 பேர்த்த இந்த வழக்கில் சேர்த்தி இந்த வழக்கு முடியக்கூடாது அப்படிங்கிற நிலையில முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த வழக்கு எப்போ முடியும், 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு தமிழ் அரசு பெரும் கண்டிச்சிருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நான்கு அதிகார மையத்தை வைத்துக் கொண்டு தமிழகத்தை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அரசு டேபிளில் முதலில் பணம் வைத்தால்தான் பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது என சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசல் பகுதியில் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அங்கே பல அதிகார மையம், திரு ஸ்டாலின் ஒரு பக்கம், அவருடைய மகன் ஒரு பக்கம், அவருடைய மருமகன் ஒரு பக்கம், திரு ஸ்டாலினுடைய மனைவி ஒரு பக்கம், இப்படி 4 அதிகார மையங்களை வைத்து இன்றைக்கு தமிழகத்தை வாட்டி வதைக்கின்ற அரசு இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கேயாவது ஒரு துறையிலாவது லஞ்சம் இல்லாத உங்களுக்கு காரியம் நடந்திருக்குதா? போனதையும் அதிகாரி கேட்கறது எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்கறாங்கல்ல. இன்றைக்கு நாமெல்லாம் ஏதாவது இடங்கட வாங்கினா, அங்கே ரியல் எஸ்டேட்டு கட்ட இடம் வாங்கினா, அங்கே போனோடனே பத்திரப்பதிவு போனோடனே எவ்வளோ பணம் வச்சிருக்கிற அதை எடுத்து டேபிள் வச்சா தான் பத்திரப்பதிவே செய்ய முடியும். நடக்குதா இல்லையா? எனக்கு கிடைத்த தகவல். காவலாளி அஜித்குமார் மரண விவகாரத்தில் அதிமுகவின் போராட்டத்தை அடுத்துதான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட ஒரே மாநிலம் தமிழகம் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உங்களுடைய மாவட்டத்தில் அஜித்குமார் ஒரு கோவில் காவலாளி எப்படி துன்புறுத்தி இறந்தார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே இப்படி நடந்தா மக்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது. அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதுவும் அதிமுக தலையிட்டு
நாங்க குரல் கொடுத்து நம்முடைய சட்டப்பேரவை மாவட்ட செயலாளர் அவருக்கு போராட்டம் நடத்தி தான் வழக்கு போட்டாங்க. இல்லைன்னா அந்த வழக்கை மாத்தி இருப்பாங்க. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே உள்ள திமுக ஆட்சியை ஒழித்து கமிட்மெண்ட், காம்பெட்டன்ஸ், கிரெடிபிலிட்டி உள்ள அதிமுகவின் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளனர். காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் தொகுதிகளில் எழுச்சி பயணத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை வெள்ளமென திரண்ட பொதுமக்களின் எழுச்சியை பதிவிட்டு புரட்சித் தமிழர் உறுதி. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் உறுதியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு காட்டியதாகவும் பிரதமர் பேச்சு. பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் இனி எடுபடாது என்றும் இந்தியா ஒருபோதும் பயப்படாது என்றும் பிரதமர் மோடி மக்களவையில் பேச்சு. இப்போது பயங்கரவாத தாக்குதல் நடத்த எண்ணுவோருக்கு தூக்கம் போய்விட்டது என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மத்திய அரசின் நடவடிக்கையை உலகமே ஆதரித்தும் கூட காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கவில்லை. இந்தியா மீதும் ராணுவ வலிமை மீதும் எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை என நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தலைப்புச் செய்திகளில் காங்கிரஸ் இடம்பெறலாம், ஆனால் மக்கள் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்வதாகவும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்த பிரதமர் மோடி ஒப்புதல் கொடுத்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் விளக்கம். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு. பயங்கரவாதிகள் சுலைமான், ஜிப்ரான், ஹம்சா அப்கான் ஆகிய மூவரும் அடையாளம் காணப்பட்டு கொல்லப்பட்டதாக ஆவேசம். பாகிஸ்தானை காப்பாற்ற தப்ப வைக்க ப. சிதம்பரம் முயற்சிக்கிறாரா என மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி. பயங்கரவாதிகள் மூவரும் வைத்திருந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டது. இதை தவிர வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என காட்டம். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ப. சிதம்பரம் பேசுவதற்கு கனிமொழி என்ன பதில் சொல்கிறார்? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விரிவாக நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய அமித் ஷா திமுகவுக்கு எதிராக சூடான கேள்வி. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் 23 நிமிடங்களில் இந்தியா பெற்ற அற்புத வெற்றியே ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை உலகமே அங்கீகரித்ததன் அடையாளமாக பிரதமர் மோடி உலக தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மு. தம்பிதுரை பேச்சு. சமூக நீதி விடுதிகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரிகளின் கனவுகளை சிதைத்து வரும் அவலம். நூலகம், வைஃபை உள்ளிட்ட வசதிகள் பெயர் அளவிலேயே உள்ளதாகவும் சமூக நீதியின் அடையாளமாக இருக்க வேண்டிய இந்த விடுதிகள் மாணவர்களின் வாழ்க்கையை இன்னலாக்கும் மையங்களாக மாறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. மாநில பல்கலைக்கழகங்கள் முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் ஸ்டாலின் அரசின் தரப்பில் புரிதல் மற்றும் தெளிவு இல்லாதது தெளிவாக தெரிவதாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி குற்றச்சாட்டு. படிப்பு மீது அதிக பிடிப்பு இருப்பது போலவும் கல்வி மீது தனி கவனம் செலுத்துவது போலவும் 4 ஆண்டுகளாய் ஸ்டாலின் நடத்தி வரும் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அவரது கடிதம் என மக்கள் விமர்சனம். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மத்திய அரசு 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 3000 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் திட்டம் அறிவிப்பு. தூத்துக்குடியை பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்தி மற்றும் போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய உலக தரத்திலான பசுமை எரிபொருள் தொழில் மையமாக இத்திட்டம் மாற்றும் என தகவல்.
ஆவடியில் சிஆர்பிஎஃப் காவலரின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோவில் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவலரின் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.